श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदय रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம். இன்றைய தினம் 19வது ஸ்லோகம் அனுபவிக்கலாம். போன ஸ்லோகத்தில் எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவர் பகவானே என்ற கருத்தில் துவாம் விசின்வந்தி வேதாகா என்றார். அதாவது துவாம் தேவரீரையே விசின்வந்தி தேடுகின்றன. எது? வேதங்கள். ரிக் யஜு சாம அதர்வண வேதங்கள் என்று கீழே காட்டியதை இந்த 19வது ஸ்லோகத்தில் விளக்குகிறார். आदौ वेदा प्रमाणं स्मृतिरुपकुरुते सेतिहासै पुराणैः न्यायै सार्धं त्वदर्चा विधिमुपरि परीक्ष्यते पूर्वभागः ऊर्ध्वो भागत्वदीहा गुणविभव परिज्ञापनै त्वत्पदाप्तौ वेद्यो वेदैश्च सर्वैः अहम् इति भगवन् स्वेन च व्याचकर्ता. आदौ वेदा प्रमाणं स्मृतिरुपकुरुते सेतिहासैः पुराणैः न्यायैः सार्धं त्वदर्चा विधिमुपरि परीक्ष्यते पूर्वभागः ऊर्ध्वो भागत्वदीहा गुणविभव परिज्ञापनै त्वत्पदाप्तौ वेद्यो वेदैश्च सर्वैः अहम् इति भगवन् स्वेन च व्याचकर्ता. ரொம்ப அழகான ஸ்லோகம். நம்ம தினமும் அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகம். ஏன்னா வேதம் தான் பிரமாணம், வேறு எதுவும் கிடையாது. ஸ்ரீ ரங்கநாதா வேதங்கள் தங்களுக்கு எந்த விதமான பிரமாணங்களும் அவசியம் இல்லாமல், அதுக்கு ஒரு பிரமாணம் தேவையில்லை, வேதங்கள் தான் பிரமாணம், தங்களுக்கு தாங்களே பிரமாணங்களாக உள்ளது. இந்த வேதங்களுக்கு இதிகாசம், புராணம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை முதலானவற்றுடன் கூடிய ஸ்மிருதிகள் வேத வரிகளின் பொருளை விளக்கும் விதமாக பெரிய உபகாரம் செய்தபடி உள்ளது. வேதத்தின் பூர்வபாகம் என்னும் கர்மகாண்டம் உன்னுடைய திருவாராதன முறைகளை தெளிவாக ஓதியபடி உள்ளது. பூர்வபாகம், பூர்வ மீமாம்சை. உபனிஷத்துக்கள் என்ற ஞான காண்டம் உன்னுடைய திருக்கல்யாண குணங்களையும் விபூதிகளையும், அதாவது உன்னுடைய உடைமைகளையும், விபூதினா நெத்தியில் பூசிக்கிற சாம்பல்ல, விபூதிகள்னா உடைமைகள், சொத்துக்கள். இந்த லீலா விபூதி, அந்த நித்திய விபூதி, ஸ்ரீவைகுண்டம், இதெல்லாம் அவனுடைய உடைமை, அவனுடைய சொத்து முதலானவற்றை குறித்து கூறுகிறது உபனிஷத்துக்கள். இதனால் உபனிஷத்துகள் உன்னுடைய திருவடிகளையே அண்டுவதிலேயே குறியாக உள்ளது. இப்படியாக அனைத்து வேதங்களின் மூலமும் நானே அறியப்படுகிறேன் என்று நீயே சொன்னே இல்லையா, நீயே தானே அருளி செய்தாய் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் இங்கே சுவாமி. இதில் ஆதௌ வேதா என்ற ஸ்லோகத்தில் அவர் ரொம்ப அழகாக எளிமையாக தெரிவிக்கிறார். கீழே வேதம் முழுவதும் எம்பெருமானை பற்றியே பேசுகிறது என்னார். அந்த வேதம்தான் பிரம்மகாண்டம், கர்மகாண்டம் என்று இருவகைப்பட்டிருக்கிறது. பிரம்மகாண்டம் அதாவது உத்தரமீமாம்சை, அந்த காண்டமாகிற உபனிஷத் பாகத்தால் பகவானை பற்றி சொல்லுகிறது. கர்மகாண்டம் யாகம், யஜ்ஞம், திருவாராதனம் போன்றவற்றை சொல்லக்கூடியது. அப்படி இருக்க வேதம் முழுவதும் ஈஸ்வரனை பற்றி சொல்லுகிறதுன்னு எப்படி கூற முடியும் என்பதற்கு விடையளிக்கிறார் இங்கே. ஒன்று ஃபிலாசபி, இன்னொன்று ரிலிஜன்.
ரெண்டும் இன்டகிரேட் பண்ணிட்டு தான் ராமானுஜ தர்சனம், நம்ம விசிஷ்ட அத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம், சனாதன தர்மம். வேதம் வேறு எதையும் எதிர்பார்க்காமல் சுதந்திர பிரமாணமாகும். அதுவே அதற்கு பிரமாணம். வேதத்தின் பொருளை தீர்மானிக்க வேண்டும்னா மகாமதிகளான மகரிஷிகளுக்குத்தான் அது புலப்படும். மற்றவர்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால் தான் அது மறை. அப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த வேதத்தின் பொருளை விளக்கி காட்டவல்ல ஸ்மிருதி, இதிகாசம், புராணம் இவற்றின் மூலமே அறிய வேண்டும். அதில் ஸ்மிருதிகள் பூர்வ பாகத்தின் அர்த்தத்தை விளக்கி காட்டுவதாக சொல்லப்பட்டது. கர்மங்களான யாகம், யஜ்யம், ஆச்சாரம், திருவாராதனம், விவகாரங்களை விளக்கும் பூர்வ பாகமானது. பகவத் பரம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, பூர்வபாகம் சொல்லும் கர்மங்கள் எல்லாம் பகவத் ஆராதனம். யாகங்களில் இந்திரன், வருணன், வாயு, அக்னி இவர்களை பற்றி இருந்தாலும் அங்கா ஆன் யன்யா தேவதா ஆஹா என்று எல்லா தேவதைகளும் பகவானுக்கு அவயவ பூதர்கள், அங்கங்கள். அந்தந்த தேவதைகளின் அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணனே ஆவர். ஏ யஜந்தி பித்ருன் தேவான் பிராமணான் சுகுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்திதே என்று கண்ணனே கீதையில் அருளியுள்ளார். யார் யார் எந்த யஜ்ஞம் பண்ணாலும், எந்த தேவதையை குறித்து பண்ணாலும், அக்னியில் ஆஃபர் பண்ணாலும் அந்த நெய்யை விட்டு அதை அந்த தேவதைக்கு அக்னி கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். அந்த தேவதைகள் அதை வாங்கி எனக்கு வந்து சமர்ப்பிக்கின்றனர். அந்தர்யாமியாக இருக்கும் என்னிடம் சமர்ப்பிக்கின்றனர். நான் அந்த தேவதைகள் மூலம் அவர்களுக்கு அவர்கள் வேண்டும் பலனை அந்த தேவதைகள் மூலம் கொடுக்கிறேன் என்பதை பகவானே தெரிவிக்கிறார். ஏ யஜந்தி பித்ருன் தேவான் பிராமணான் சகுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்திதே. ஆக பூர்வ காண்டம் பகவத் ஆராதனத்தையே விளக்குவதால் அதுவும் பகவத் பரமே என்பதற்கு எந்த விதமான குறையுமில்லை. உத்தரகாண்டமான உபனிஷத் பாகத்தில் எம்பெருமானுடைய செயல்களும் கல்யாண குணங்களும் செல்வமும் விபூதிகளும் உடைமைகளும் உணர்த்தப்படுகிறது. இதன் மூலம் உபனிஷத் பாகம் பகவானது பாதங்களை பெறுவதில் முடிகிறது. ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தத்வா தேகம் புனர்ஜன்ம நைதிமாமேதி சோ அர்ஜுனா என்றே கண்ணன் கீதையில் தெரிவித்துள்ளார். ஆக வேதத்தின் இரு பாகங்களும் பகவத் பரம். வேதைச்ச சர்வை அகமேவ வேத்யகான்னு கண்ணன் வாக்கு இதையே உணர்த்துகிறது. இப்போ ஸ்ரீவத்சங்காச்சாருடைய அனுபவம் இப்போ நம்ம சேவிக்கலாம். ஆதௌ வேதா பிரமாணம் ஸ்மிருதிருபகுருதே செய்திஹாசை புராணை நியாயை சார்தாம் தொதர்ச்சா விதிமுபரி பரீட்சியதே பூர்வபாகः ஊர்த்வோ பாகஸ்த்வதீஹா குணவிபவ பரிஜ்ஞாபனை त्वत्पदाप्तौ வேத்யௌ வேதைச்ச சர்வைரகம் இதி பகவன் ஸ்யேன ச வியாச்சகர்த்தா. பகவன் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற 6 குணங்களை நிரம்பினவரான அரங்கநகர் அப்பனே, வேதாக ரிக் யஜுர் சாம அதர்வண முதலான வேதங்கள் ஆதௌ முதலிலேயே மற்றொரு பிரமாணத்தை எதிர்பாராமலேயே பிரமாணம் சான்றுகளாகும். அவைகளே அவைகளுக்கு பிரமாணம். ஸ்மிருதிகி மனு, அத்ரி, ஹாரீத் இவர்கள் போன்ற இயற்றப்பட்ட ஸ்மிருதி நூல்கள், மனுஸ்மிருதி, அத்ரி மகரிஷி இவர்கள் இயற்றப்பட்ட ஸ்மிருதி நூல்கள். ஹேதிஹாசை சேதிஹாசை ச இதிகாசை ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம் முதலான இதிகாசங்களுடன் கூடிய புராணைகி ஸ்ரீ விஷ்ணு புராணம், வாமன புராணம், பத்ம புராணம் போன்ற புராணங்களோடும் நியாயை சார்த்தம் பூர்வோத்தர மீமாம்சா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா நியாயங்களுடன் உபகுருத்தே வேதங்களின் பொருளை அறிவதில் உபகாரம் செய்கிறது. இவைகள் ஸ்மிருதி, புராணம், பூர்வ உத்தர மீமாம்சம் இவைகள். பூர்வபாகா அந்த வேதங்களின் முன்பகுதியான கர்மகாண்டம். துவத் அர்ச்சாவிதிம் உபரி தேவரீரை அர்ச்சிக்கும் திருவாராதனம் பண்ணும் முறையை சொல்லுவதையே நோக்கமாய் பரீட்சியத்தை தலை கட்டுகிறது. ஊர்த்வபாகா வேதங்களின் பகுதியான பிரம்மகாண்டம் என்றும் உபனிஷத் பாகமோ துவத் தேவரீருடைய ஈஹா செயல்பாடுகள், குண திருக்கல்யாண குணங்கள், விபவ நித்திய விபூதி, லீலா விபூதி ஆகிய இவைகளின் பரிஜ்ஞாபனைகி
விளங்க கூறுவதால் தொத்பத ஆப்தம் தேவரீர் திருவடிகளை வந்து அடைவதில் பரீட்சியத்தை முடிகிறது. சர்வைஷ்ச வேதை அகமேவ வேத்யா, சர்வைஷ்ச எல்லா வகையான வேதைகி வேதங்களாலும், அகமேவ நானே வேத்யா அறியத்தகுந்தவன் இதி என்று ஸ்வேனச்ச தேவரீர் தாமே வியாச்சகர்த்தா அருளி செய்திருக்கிறீரே. வேதங்கள்லாம் நானே அறியத்தகுந்தவன் எல்லா வகையான வேதங்களாலும் என்று தேவரீரே அருளி செய்திருக்கிறீரே. எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவர் பகவானே என்ற கருத்துள்ள துவாம் விசின்வந்தி வேதாகான்னு போன ஸ்லோகத்தில் சொன்னதை இங்கு விளக்குகிறார். வேதங்கள் ஸ்வத பிரமாணம், அனுமானம், பிரத்யக்ஷம் போல் இல்லை. இவை எல்லா வேதங்களும் ஒன்று கூடி பிரமாணம் என்பதை காட்டுவதற்கு பிரமாணம் என்கிறார். ஒரு வேத வாக்கியம் பொய், சும்மா ஒரு ஔபச்சாரிகமான உபச்சார வார்த்தை அப்படின்னு மற்றவர்கள் சொல்வது போல நம்முடைய ராமானுஜ சம்பிரதாயம் மதம் சொல்லாது. வேதத்தின் எல்லா வாக்கியமும் பிரமாணம். வேதங்களின் பூர்வபாகமான கர்மகாண்டத்தின் பொருள்கள் யாவும் தர்மசாஸ்திரங்களால் விளக்கப்படுகிறது. இதிகாச புராணாதிகளை கொண்டு பிரம்மகாண்டத்தின் பொருள் தெளியலாகும் என்ற கருத்து. வேதங்களின் பூர்வபாகம் முழுவதும் பகவானை யஜ்ஞம் போன்றவற்றைகளால் ஆராதிக்கும் முறையை விளக்க வந்தது. மேல் பகுதியான உபனிஷத் பாகம் எம்பெருமானின் ஸ்வரூப ரூப குண விபவம் அவதாரத்தில் செய்தருளிய செயல்கள் இவைகளை கூற வந்தது. மன்வத்ரி விஷ்ணுஹாரீத கர்கே ஷாண்டில்ய சௌஷௌனகாக என்றபடி எண்ணப்பட்ட 18 விதமான மகர்ஷிகளின் திருவாக்குகளான ஸ்மிருதிகளைக் கண்டு வேத அர்த்த நிர்ணயம் செய்ய வேண்டும். மனு, அத்ரி, விஷ்ணு, ஹாரீத, கர்க, சாண்டில்ய, சௌனகாக என்று எண்ணப்பட்ட 18 விதமான மகர்ஷிகளின் திருவாக்குகளால் வேத அர்த்த நிர்ணயம் செய்ய வேண்டும். பக்தர்களான நம்முடைய பிறப்பு நமது பூர்வ புண்ணிய பாப ரூபங்களான கர்ம அனுகுணமாக ஏற்படுகிறது, கர்ம பந்தத்தால் ஏற்படுகிறது. பகவானுடைய பிறப்பு அப்படி இல்லை. அவதாரங்கள், அவரது அவதாரம் யாவும் ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா என்று பகவானாலேயே தெரிவிக்கப்படுகிறது. என்னுடைய அவதாரம் திவ்யம், இது அப்ராகிருத்தமான திருமேனி, கர்மத்தால் அல்ல, அவருடைய சங்கல்பத்தால் வருகிறது. அவரது அவதார ரகசிய சிந்தனம் பண்ணினால், தகுந்த உபாயம் பண்ணியிருந்தால் விரைவில் மோட்சம் ஏற்பட வழிவகுக்கும். இதனால் எம்பெருமானும் வேதைச்ச சர்வை அகமேவ வேத்யகா என்று அருளினார். சர்வே வேதா யத்பத மாமனந்தி என்று நச்சிகேதஸ்கு யமன் உபதேசித்தார். சர்வே வேதா யத்ரைக்கம் பவந்தி என்றதையும் அவர் தெரிவிக்கிறார். மற்றவர்கள் கூறுவதை விட பகவான் நமக்கு நேராக திருவாக்கால் அருளியது உத்தமம் இல்லையா? அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.